உனக்குள்ள இம்புட்டு திறமையா? வாட் இஃப் சீசன் உள்ள ஒவ்வொரு எபிசோடையும் செதுக்கி விட்டுருக்கீங்க. வாட் இஃப்ல பெருசா ஒண்ணு இல்ல. ஒரு யூனிவர்ஸ்ல லோக்கி அவெஞ்சர் ஸ்கேல் மாதிரி சின்ன பண்ணமாயி கடைசில கழுத்துல சோக்க போட்டு தேன்ஸ் கொண்டு விடுவான். இதுவே இன்னொரு யூனிவர்ஸ்ல டெசராக்ட் எடுத்து தப்பிச்சு போய் கண்டவங்க கிட்ட எல்லாம் காத்தா மட்டும் அரவங்க காட் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆயிடுவான். இப்படி சின்ன சின்ன தப்பால பிறந்த மொரட்டு யூனிவர்ஸ்ல பார்க்க போறோம். எபிசோட் 1ல ஒருவேளை நம்ம பெக்கி புருஷன் ஊசியை போட்டுட்டு கேப்டன் அமெரிக்கா ஆடுறது பதிலா வேற ஒரு யூனிவர்ஸ்ல அண்ணனுக்கு அடிபட்டதால அக்காவே ஆக்ஷன்ல இறங்கிராப்ல. என்னதான் பவர் பக்காவா இருந்தாலும் ஒருத்தையும் கூடி பொம்பளைங்கிறதால மதிக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஸ்டீவனுக்கு கொடுத்த மோட்டிவேஷன்ல எலும்பு மண்டைங்கிட்ட இருந்து டெசராக்ட் தூக்க போறாப்ல. கூடவே ஸ்டார்க்கனே அப்ப லைப்ரரி ஷீல்டே கொடுத்துட்டு வந்தவங்க பூராத்துக்கு வாய்க்காட்சி போட்டுட்டு ஹார்வர்ட் ஸ்டார் கிட்ட அக்கா டெசராக்ட் ஒப்படைக்கிறாப்ல. டோனி ஸ்டார்க்கு அப்பண்டா நாங்கற மாதிரி ஆர்க் ரியாக்டருக்கு பதிலா டெசராக்ட் பவர் சோர்ஸா வச்சு பாவமா பவரே இல்லாம இருந்த நம்ம ஸ்டீவனுக்கு சூட்ட செஞ்சு கொடுப்பாப்ல. பாக்குறதுக்கு மார்க்கோன் மாதிரி மட்டமா இருந்தாலும் அட்டாக் பண்ற ஸ்டைல்ல அற்புதமா இருக்கும். இப்படி இவங்க ஜோடியா மொத்த ஹைட்ராவே சம்பவம் பண்ணிட்டு இருக்க. ஒட்டையும் சும்மா இருப்பானா? பிளான் பண்ணி ட்ரெயின்ல குண்ட வச்சு ஸ்டீவ சாச்சி விடுறாங்க. பெக்கியக்க காண்டா இதுக்கு மேல அந்த கருங்குரக கொல்லாம போட மாட்டேன். நம்பிட்டு பையனையும் கூட்டிட்டு சண்டைக்கு போறான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது சூட்டோட புதஞ்சு போட ஸ்டீவ தோண்டி எடுத்து டெசராக்ட பிடிச்சி பல வேலை பார்த்துட்டு இருக்காரு. போர்ட்ல ஓபன் பண்ணி அந்த பண்ணார ஜாக் ஸ்பேரோல வந்த கிரேக்கன் மாதிரி கொடூர கனவா மீன் ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த கன்றாவி அவனே காலி பண்ணிடுது. சரி உள்ள தள்ளி கதவு புட்டுன்னு எம்பிட்டு தான் போராடினாலும் பைய பயங்கரமா டஃப் கொடுப்பான். அது போக டெசராக்ட் இல்ல அவர் காலியை ஸ்டீவ சூட்டு சாஞ்சிரும். இது உள்ள தள்ளாதான் பூட்ட முடியுது ஹாவர்ட் சொல்ல. அக்கா உசுர தியாகம் பண்ணி போர்ட்டல க்ளோஸ் பண்ணிடுறாப்ல. சரி சோழி